ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும். ஏப்ரல் 14, 2025 13, 4, 2026 வருடம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பரப்பு, தமிழ் வருடம் என்று சொல்கிறோம். அது தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. இப்போது நம்மளுக்கு போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது. இப்போ விஸ்வாவசு வருஷம். சரி, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது, பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவா 4 பேரும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் தினக்கோள், அதாவது 2.25 நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள், அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா, யுகாதி வருஷம் பிறக்கிறது இல்லையா, யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா, அந்த நாளின் நாயகன் யாரோ, அதாவது கிரகம் எதுவோ அதுவே இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்க்காதிபதியாகவும் வரார். இதை தவிர பார்த்தேன்னா அதாவது சந்திரன் மந்திரியாக இருக்கார். அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா, இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை, அதனால் சந்திரன். அதே மாதிரி பார்த்தேன்னா ஆவணி மாதம் சேனாதிபதி எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, சேனாதிபதினு சொல்லக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஸ்யாதிபதி. இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, சஸ்யாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இராணுவங்கள், அதை தவிர தளவாடங்கள், அதை தவிர நம்முடைய பாதுகாப்பு, இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வருஷம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார். அதை தவிர வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேனா இந்த செவ்வாய் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தனாதிபதி அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக தானியங்கள் அதாவது லாஸ் ஆகக்கூடிய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதை தவிர தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்கம் அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். அது அவருடைய வீட்டையே வேற 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும், தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும். தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். சரி, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் ஆட்சியில் போயிருக்கார். இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது.
பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே புதன் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார், அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம். பெண்கள் நல்ல எல்லா இடத்துலையும் ஒரு ஐகானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது, அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது. அதனால் பணம், பெண்களின் கையில் பணம் ரொம்ப அதிகமாக இதுவாகும். அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர போதை வஸ்துக்கள், அது தவிர இந்த மதுபானங்கள் இதெல்லாம் அதிகமான விலை ஏறக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன், அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில் இருக்க, காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியில் குரு, 4ஆம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு கும்பத்திலையும், அது தவிர ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பெயர்ச்சிகள்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பெயர்றார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி வருது. குரு 11/5/2025 குரு தன்னுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு. இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அப்போ சனியினுடைய மாற்றம் இருக்கு. சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 அன்னைக்கு தான் மாறுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனியினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும்? அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நடுவில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஹாரஸ்கோப் போடுவோம். ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நன்னா இருக்காது. எதனாலன்றதே புரியாது. உங்களுக்கு துலா லக்னமாக இருக்கும், நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும். விசாகம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பீங்க, விசாகம் 4ஆம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு 40, 45 வயசு, 50 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் வரும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தில் வரும். அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பா. அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு
அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் 2025-26 ஏப்ரல் 14 முதல் 2025 ஏப்ரல் 13 வரை 2026 வரையிலும் உண்டான பலன்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது எப்பொழுதுமே பார்த்தீங்களேனால் சித்திரை மாதத்தில் சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று போகிறது இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்களேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களை வச்சு இதனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு 8ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கும் உங்களுடைய ராசியிலேயே கேத்துவும் வர்றார். இது எந்த அளவுக்கு விசேஷம்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறதும் நல்ல சுவர்களுடைய பார்வை இல்லாதனாலையும் நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன கிளேசங்கள் வரும். மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்ப ராசியில். அது தவிர சனி 7ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராகு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமான பிரச்சனை வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்னென்னா ராகு 7ஆம் இடத்துல உட்கார்றதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் திடீர்னு பெரிய ஆர்டர் வரா மாதிரியும் பெரிய வியாபாரம் பண்ணுற மாதிரியும் ஒரு மாயை தோற்றத்தை காமிச்சு உங்களுடைய பணத்தை உள்ளே இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாகிரதையாக பார்த்து போகிறது மிகவும் நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த வருஷம் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குருவின் பார்வை 7ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. இருந்தாலும் சனியும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கள் கொண்டே இருக்கும். அதனால் கல்யாணம் கோச்சாரம் பிரகாரம் குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமான தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நல்ல கிட்ட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அது நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. அதனால் பொறுமையாக இருந்து அதாவது 4-5 ஜாதகம் பார்த்து வச்சுன்னு போகிறது தான் நல்லது. அதில் ஃபைனலைஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்ணுறது தான் நல்லது. இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இவ்வளவு நாள குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படும். இந்த வருஷத்தில் சனியினுடைய பார்வையை பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் விழுது. ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் ரொம்ப பின்னடைவு இருக்கும். ஒரு டிப்ரெஸ்டு ஆட்டிடியூட் இருக்கும். டிப்ரெஸ்டு ஆட்டிடியூட்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம தோத்துக்கொண்டே இருக்கோமேன்ற ஒரு மன எண்ணங்கள் நிச்சயமாக உங்களை வேதனைப்படுத்தும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமையும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது தான் ரொம்பவும் நல்லது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் இந்த அரசியல் பிரமுகர்கள் அவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த மெயினாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் எதிராளிகள், அதாவது கூட்டாளிகளுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி திக்பலம் வேற அவருக்கு கேட்கவே வேண்டாம். அதனால் கூட்டாளிகளின் கை நிச்சயமாக ஓங்கி இருக்கும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரையும் நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய மனசு ரொம்ப கிளேசங்கள் அடையும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அதுவும் இந்த இது சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்களேனால் டைரக்டர், ஃபிலிம் டைரக்டராக இருக்கிறவங்க, அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்கள், ஓனர்ஸ், கம்பெனி ஓனர்ஸ், இவங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தோம்னா மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதாவது உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் நம்ப வேண்டாம், கூட்டு தொழிலில் அதிகமான பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு, இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து கொண்டே இருக்க செய்யும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றமான அந்யோன்யம் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாலினத்தவர் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகுவும் சேர்ந்து இருப்பதனால் வேற வழியே இல்லாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீங்க. இந்த வருஷம் பார்த்தலையானால் அதுவும் வந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசு அலுவலர்கள், IPS IAS அந்த மாதிரி கேட்டகரி, அது தவிர ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டாக இருக்கிறவங்க, HR இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க. கண்டகசனி இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசியிலேயே உங்களுக்கு கேது பகவானும் 26 நாளில் உள்ளே வந்துடுறதுனால இந்த காலகட்டம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு இந்த விஸ்வாவசு வருஷம் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பெருமாளை போய் பௌர்ணமி சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர வந்து சத்யநாராயண பெருமாள் சேவிச்சுட்டு வந்துட்டு அங்கே கல்கண்டு பிரசாதம் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து கல்கண்டு பிரசாதத்துக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.